என்னை யாருன்னே தெரியாது உங்களுக்கு. ஜஸ்ட் என்னுடைய தம்ப் இம்ப்ரெஷனை மட்டும் வச்சு என்னுடைய ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி அத்தனையும் நீங்கள் சொல்கிறீங்க. வந்து 1500 வருட காலகட்டத்திற்கு முன்னாடியே சித்தர்கள் இந்த ரேகையில் ஒரு மகிமை இருக்குங்கிறது தான் எழுதுனாங்க. அதற்கு தான் வடிவம். 1500 வருடங்களுக்கு முன்னாடி சித்தர்கள் எழுதினாங்கன்னு சொல்றீங்க இல்லையா இந்த ஓலைகள்? கண்டிப்பா. இதெல்லாம் எப்படி உங்ககிட்ட வந்தது? இது எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா, ஒரு சித்தர் ஒரு ஆசாமியை பத்தி எழுதிட்டாரு. அவருடைய நாடியை நீங்க படிச்சிட்டீங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு அவர் மறுபடியும் உங்ககிட்ட வர, அந்த நேரத்துல வேற ஒரு நாடிய அவருக்கு நீங்க படிக்கிறீங்க. இப்ப என்ன நான் புரிஞ்சுக்க விரும்புறேன்னா, ஒரு பர்சனுக்கு எத்தனை சித்தர் எழுதியிருப்பாங்க? இந்தியாவில் இருக்கிறவங்கள பற்றி எழுதுனாங்க, ஓகே. நீங்கள் ஜப்பானில் போய் ஜப்பானில் இருக்கிறவங்களுக்கு ஓலை படிக்கிறீங்க, சைனாக்காரங்களுக்கு படிக்கிறீங்க, கொரியாக்காரங்களுக்கு படிக்கிறீங்க. இவங்களோட பேர்லாம் என்னென்னமோ வரும். இப்போ ஹுவாங் சாங்னு ஒருத்தர் இருந்தார், தெரியும் எல்லாருக்கும் ஃபேமஸ், ஹிஸ்ட்ரியில் கூட படிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த பேரே வாயில நுழையாது. கிங் சூ சூ இந்த மாதிரிலாம் 3 பிரிவான பேர்கள் இருக்கு. சைனீஸ்காரங்களுக்கு 3 பிரிவான பேர் இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி சைனாக்காரங்களை பற்றிலாம் எழுதியிருக்காங்க? இதில் என்ன அப்படின்னு சொன்னால், வெல்கம் டு சந்தானா டாக்ஸ். இன்னைக்கு நம்மளோட பேசுறதுக்காக நாடி ஜோதிடம் துறையிலிருந்து திரு சிவமுருகன் அவர்கள் வந்திருக்காங்க. இவர் யாருன்னா, ஒரு நாடி ஜோதிடரா மட்டும் இல்லாம அவருடைய வாழ்க்கையில ஆசிரம கல்வியில இந்த கிரந்த தமிழை கத்துக்கிட்டு இன்னைக்கு நூற்றுக்கணக்கான நாடி அஸ்ட்ராலஜர்ஸ்க்கு மிக பெரும் வழிகாட்டியா இந்த கிரந்த தமிழை நாடி அஸ்ட்ராலஜில எப்படி படிக்கிறதுன்னு கத்து கொடுத்து ஒரு நிலையில இன்னைக்கு உலகம் முழுக்க பல நாடுகள்ல இந்த நாடி அஸ்ட்ராலஜியை கொண்டு போய் சேர்த்திருக்காரு திரு சிவமுருகன் அவர்கள். ஜப்பான், மலேசியா, ஹாங்காங், சைனா, கொரியா, பல நாடுகள்ல இன்னைக்கு இவரை தெரியாதவங்களே கிடையாது. நம்மளுடைய சந்தானா டாக்ஸ்க்கு திரு சிவமுருகன் அவர்களை வரவேற்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சிவமுருகன் சார் சொல்லுங்க. இந்த நாடி அஸ்ட்ராலஜியை யோசிக்கும் போதே ஒரு கூஸ்பம்ஸ் வருது. எதனாலன்னா, சாதாரண ஒரு ஜோசியம் பாக்குறவங்க கிட்ட கொண்டு போய் நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் கொடுத்தா அவங்க அதை சார்ட் போட்டு நான் கூட சொல்லிடுவேன் இது என்ன பலன்கள் வரும்னு. கண்டிப்பா. என்ன யாருன்னே தெரியாது உங்களுக்கு. ஜஸ்ட் என்னுடைய தம்ப் இம்ப்ரெஷனை மட்டும் வச்சு என்னுடைய ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி அத்தனையும் நீங்க சொல்றீங்க. இது எப்படி சாத்தியமாகுங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா எல்லாருக்குமே இருக்கு, எனக்கு மட்டும் இல்ல. நிச்சயமா. யாரை கேட்டாலுமே வெறும் தம்ப் இம்ப்ரெஷனை வச்சு எப்படி நம்மளோட எல்லாம் இவ்வளோத்தையும் சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஒரு ஆரம்ப கேள்வியா எடுத்துக்கிட்டு இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இது ஆணாய் இருந்தால் வலது கை கட்டவிரல் பெருவிரல் ரேகை, பெண்ணாய் இருந்தால் இடது கை கட்டவிரல் பெருவிரல் ரேகையை கொண்டு தான் இந்த நாடி ஜோதிடத்தை நம்ம பார்க்கணும். இது எதற்காக இந்த ஆணுக்கு மட்டும் வலது கை, பெண்ணுக்கு மட்டும் இடது கை அப்படின்னா, சிவனுக்கு வலது பக்கம் சிவன், அர்த்தநாதீஸ்வர வேடத்தில் பார்த்தீங்கன்னா இடது பக்கம் சக்தி. கரெக்ட். அதற்காக தான் பெண்ணுக்கு இடது பக்கம் சக்தியாகவும் ஆணுக்கு வலது பக்கம் சக்தியாகவும் அந்த கட்டவிரல் ரேகை நம்ம எடுக்கிறோம். இந்த ரேகையில் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 108 வகையான ரேகைகள் மட்டுமே இருக்குது. இப்போ நீங்கள் கூட கேட்கலாம், இப்போ வந்து நம்ம இந்த ஃபிங்கர் பிரிண்டை வச்சே நம்ம நிறைய விஷயங்களை வந்து இப்போ ஆதார் கார்டிலேருந்து மற்ற விஷயங்கள்லாம் எடுக்கிறாங்க. எல்லாமே இப்போ இந்த ஃபிங்கர் பிரிண்டை கொண்டு வந்து தான். இதற்கு முன்னாடி அது கிடையாது. கரெக்ட் கரெக்ட். ஆனால் இன்னைக்கு அந்த ஃபிங்கர் பிரிண்ட்லேயும் ஒரு விஷயம் இருக்குங்கிறத சொல்ல வந்தது தான் இந்த நாடி ஜோதிடம். கண்டிப்பாக கண்டிப்பாக. இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுங்கிறது வந்து இந்த டெக்னாலஜி அதிகரிக்கப்பட்டதற்கு பிறகு வந்தது தான் இந்த ஃபிங்கர் பிரிண்ட். ஆனால் இதை வந்து 1500 வருட காலகட்டத்திற்கு முன்னாடியே சித்தர்கள் இந்த ரேகையில் ஒரு மகிமை இருக்குங்கிறது தான் எழுதுனாங்க. அதற்கு தான் வடிவம். ஒரு சுற்று சங்குமணி ரேகை, ஒரு சுற்று கலசமணி ரேகை, வரிக்கீற்று பின்னல் ரேகை, இப்படின்னு பார்த்தீங்கன்னா 108 வகையான ரேகைகள் இருக்கு. இந்த 108 வகையான ரேகைகளில் உங்களுடைய ரேகை எனக்கும் இருக்கும், என்னுடைய ரேகை இன்னொருத்தவங்களுக்கும் இருக்கும். இந்த ரேகையை சாட்சியாக கொண்டு தான் உங்களுடைய ஓலைச்சுவடி கட்டுகள் எடுத்து அந்த ஓலைச்சுவடிகளில் உங்களுடைய சரியான ஓலைகள் இருக்காங்கிறத நம்ம தேடுறோம். ஏன்னா உங்களுடைய ரேகை எனக்கு இருக்கலாம், ஆனால் உங்களுடைய தகப்பன் பேரை வேறு, என்னுடைய தகப்பன் பேர் வேறு. கரெக்ட். ஓகே. அப்படியே தகப்பன் பேர் வேறாக இருந்தாலும் தாய் பேர் மாறப்படும்.
கண்டிப்பா. இப்ப நம்ம என்னன்னா ஒரே ஒரு ரேகையை மட்டுமே வச்சு நம்ம அந்த ஓலையை எடுக்கிறது இல்லை. அந்த ஓலையை எடுப்பதற்கு உங்களுடைய ரேகையை முதல் சாட்சியாக கொண்டு அதற்கு பிறகு உங்களுடைய பிறந்த வருஷம் மாசம் தேதி, நீங்க சில நேரத்துல நீங்க ராசியை கூட தப்பா சொல்லுவீங்க. ஒரு 20 நிமிஷம் முன்ன பின்ன பிறக்கிறத வந்து நீங்க அஸ்ட்ராலஜி கணக்கு போடுவீங்க. கரெக்ட். சிஸ்டமேட்டிக்கா நீங்க போடும்போது கூட காலை ஏஎம்ங்கிறது பிஎம் கூட போடலாம். கரெக்ட். இப்படி போடும்பொழுது என்ன ஆகும்னா நட்சத்திரம் மாறும், ராசி மாறும். கண்டிப்பா மாறும். எங்கள்கிட்ட அது மாறாது. ஏன்னா எழுதப்பட்டது அது. இந்த கிரகங்கள் இந்த கட்டத்துல, இந்த கிரகங்கள் இந்த கட்டத்துல இருக்குங்கிறத வந்து ஓலையில் எழுதப்பட்டது. நீங்க எழுதக்கூடிய ஜாதக கணிப்புல கூட அந்த கிரகங்கள் மாறும். ம், ம், ம். என்ன ஆனா இதுல ஏன் மாறாது அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்களே ஒரு ஜாதகம் போடுவீங்க. ஆனா நான் போடுற ஜாதகத்துல 2 கிரகங்கள் வித்தியாசப்படும். சுக்கிரனோ புதனோ இந்த மாதிரி கிரகங்கள் வித்தியாசப்படும். எதனாலங்க அது? அது வந்து நீங்க ஒரு கணித கணிப்புகள் என்பது கணித்து அந்த கணிதத்தை வந்து நீங்களா கணிக்கப்பட்டது. அதாவது அஸ்ட்ராலஜரா முன்னாடி இதுல இருந்து எடுக்கப்பட்டது. ஏதோ ஒரு இடத்துல நீங்க ஒரு தவற விடுவீங்க, நாழிகை கணக்க விடுவீங்க, அது விட்டு போயிடும். அது அப்படியே அடுத்து வரும்பொழுது மாறி மாறி வந்துடும். ம், ம். ஆனா இந்த ஓலையில் அப்படி மாறாது. இந்த கால நேரத்தில் இப்படி ஒரு கலியுகத்துல இப்படி ஒரு மானிட பிறப்பு, இந்த தாய் தந்தையருக்கு இத்தனாவது பிறப்பாக பிறந்து இந்த பிறப்பு என்று சொல்லக்கூடியவர் இப்படியெல்லாம் வாழ்வாருங்கிறத வந்து ஒரு மனிதன் பிறப்பதற்கு முன்பே எழுதப்பட்டதுதான் நாடி ஜோதிடம். நீங்க பிறந்த பிறகு எழுதுறது தான் ஜாதகம். கரெக்ட். ஓகே, அப்ப நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே எழுதப்பட்டதுதான் நாடி ஜோதிடம். ஐயா, இதுல எனக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்க. இப்ப நீங்க இவ்ளோ ரேகைகள் 108 ரேகைகள் விவரிச்சீங்க. இதே மாதிரி நான் இந்த நாடி வைத்தீஸ்வரன் கோவில் அந்த பக்கம் வந்தாவே இப்போ இன்ஃபேக்ட் நிறைய இடத்துல இப்போ ஓபன் பண்ணிட்டீங்க பிரான்ச், உலகம் ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா. அகஸ்தியர் நாடி, அகஸ்திய சிவநாடி, காகபுஜண்ட சித்தர் நாடி, பிருகு நாடி, இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 வெரைட்டி ஆஃப் நாடி ஜோதிடம். 20-25 வெரைட்டி அப்படின்னு கிடையாதுங்கய்யா. 18 சித்தர்கள் 7 ரிஷிமார்கள் ஓலை எழுதியிருக்காங்க. அகஸ்தியர் மட்டுமே ஓலை எழுதல. இந்த 18 சித்தர்களும் சரியான ஓலைகளை எழுதியிருக்காங்க. இந்த சரியாக எழுதப்பட்டது ஒரே ஒரு ஜோதிடம் மட்டும் எழுதல. வானசாஸ்திரம், ஜோதிடம், மருத்துவம், விஞ்ஞானம் எல்லாத்தையுமே எழுதப்பட்டிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் 9 கிரகங்கள் இருக்குங்கிறத எழுதப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு நம்ம போய் ஆராய்ச்சி பண்ணி இங்கே இந்த கிரகம் இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்குங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இதற்கு முன்னாடியே அவங்க கணிச்சு எழுதப்பட்டிருக்காங்க. அப்போ இந்த கிரகங்கள்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது அப்பயே கணிச்சு எழுதப்பட்டுட்டாங்க. இது எல்லாமே எழுதப்பட்டதில் ஒன் ஆஃப் த பார்ட் தான் இந்த நாடி ஜோதிடம். ஓகே. இந்த நாடி ஜோதிடம்ங்கிறது எல்லாருக்குமே கிடைக்குங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. ஓகே. 100க்கு 30% கூட கிடைக்கலாம். ஓகே. ஓகே. 40% கிடைக்கலாம். இப்போ ஒரு 3 பேர் பார்க்கறதுக்காக தேடிட்டு வருவாங்க. அந்த 3 பேர் ரேகை கொடுத்து அதில் 2 பேருக்கு கிடைச்சி ஒருத்தன் கிடைக்காம போகும். ஆனால் அவங்களுக்கு டிரைவிங் பண்ணிட்டு ஒருத்தர் வருவார். அவர் வந்து ரேகை கொடுத்து கடைசியில் பார்த்தா அவருக்கு கிடைக்கும். ஆனால் அவர் வந்தது எதுக்காக வந்தார்? அவங்களுக்கு ஒரு வாகன ஓட்டியாக வந்தார். ஆனால் அவருக்கு அந்த நேரம் ஒரு அதிர்ஷ்டம் பாருங்க, அந்த நாடி ஜோதிடம் பார்க்கணுங்கிற ஒரு பிராப்தம் இருக்கு. இப்போ நாடி ஜோதிடம் அப்படிங்கிற அந்த வார்த்தையில இருந்து நாடி ஒருத்தர் வர்றதுனால நாடியா இல்ல எப்படி? அது நாடி கிடையாது. நாய் என்பது பனை, டிங்கிறது ஓலை. பண ஓலையில் எழுதப்பட்ட ஜோதிடம் தான் நாடி ஜோதிடம். ஓகே. நாடி வருவதனால நாடி ஜோதிடம்னு சொல்றதும் தவறு. ரெண்டாவது, இந்த நாடினா சில பேர் இன்னும் இந்த நாடியை பிடிச்சி பார்க்கறது தான் நாடி ஜோதிடம் நம்பி இருக்காங்க பாரு, அதுவும் தவறு. இந்த 2 அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பா. இப்ப இந்த இரண்டுமே தவறானது. இதற்கு முக்கியமான காரணம் என்று சொன்னாலே அதற்கு நாய் என்று சொல்லக்கூடியது பனை, டி என்று சொல்லக்கூடியது ஓலை. பனை ஓலையில் எழுதப்பட்ட ஜோதிடம் தான் நாடி ஜோதிடம். ரொம்ப நல்லா சொன்னீங்க. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருதுங்க. இதை நான் உங்களை மட்டும் கேட்கல, வைத்தீஸ்வரன் கோவில்ல மற்றும் எங்க இருக்கிற ஜோதிடர்கள் சார்பிலையும் நான் கேட்கிறேன். அவங்க கிட்ட நான் கேட்கறதா நீங்க ஆன்சர் சொல்லுங்க. இப்போ இந்த 1500 வருடங்களுக்கு முன்னாடி சித்தர்கள் எழுதினாங்கன்னு சொல்றீங்க இல்லையா இந்த ஓலைகள்? கண்டிப்பா. இதெல்லாம் எப்படி உங்ககிட்ட வந்தது? இது எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா, இது எங்களுடைய முன்னோர்கள் அப்படின்னு சொன்னா வள்ளுவர் குலத்தை சார்ந்தவர்கள் எங்களுடைய முன்னோர்கள். அந்த முன்னோர்கள்லாம் வந்து இந்த ஜோதிட ரீதியாகவே பயின்று வந்தவங்க. இந்த பயின்று வரக்கூடிய காலகட்டத்தில் சித்தர்கள் எழுதப்பட்ட ஓலை எல்லாம் பாதுகாக்கப்பட்டது. இது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த சோழ மன்னர்கள் சார்ந்த இடத்துல தான் வரும். தஞ்சாவூர், கும்பகோணம் இந்த மாதிரியான ஒரு சுற்று வட்டாரத்தில் வரக்கூடியதுல எங்களுடைய வைத்தீஸ்வரன் கோயில் பகுதியில் வந்து இந்த குலத்தை சார்ந்தவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அவங்க மூலியமாக இந்த ஓலையெல்லாம் பாதுகாக்கப்பட்டு அந்த பாதுகாக்கக்கூடியதற்குன்னு மூலிகை பொருள்கள் இருக்கு. ஓகே. இப்போ நம்ம சின்ன வயதிலே வந்து பள்ளிக்கூடம் படிக்கும்போது கோவை இலை எடுத்துட்டு போய் அந்த ஸ்லேட்ல தேய்ச்சி எழுதுவோம். ஆமா ஆமா, இது கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கோவை இலையில ஒரு மகத்துவமான, அது ஒரு விதமான மகத்துவமான ஒரு மூலிகை. இது அது சுகருக்கு மிகப்பெரிய ஒரு மருத்துவம்.
ஓகே அதை சாப்பிட்டோம்னா நமக்கு சுகரே குறையும். ஓகே ஓகே ஓகே. கோவை இலை, அந்த கோவை இலையை எடுத்துட்டு போய் நம்ம அந்த ஸ்லேட்டில் தேய்ச்சிட்டு எழுதுனோம்னா எழுத்து பளிச்சுன்னு தெரியும். ஓகே. அதே மாரி சில மூலிகைகள் இருக்கு. அந்த மூலிகை இலையை சாரை புழிஞ்சு அந்த ஓலையில தடவிட்டோம்னா அப்படியே இருக்கும். அதை பூச்சி கிட்டக வராது, அதை பூச்சி அடிக்காது. அதை வந்து 1 வருடம் அல்ல 10 வருடங்கள் வச்சாலும் வச்சபடியே இருக்கும். ஓகே ஓகே. அது வீணா போகாது. அதற்கு ஒரு மகத்துவமான அந்த சக்தி கிடைச்சிரும் அந்த இயற்கை மூலிகையினால. அதனால அந்த ஓலை என்பது வீணா போகாது. அதனால அந்த ஆண்டாண்டு காலகட்டமாக அதை பாதுகாத்துட்டு வராங்க. இந்த பாதுகாத்துட்டு வரதுலையும் சிலது தவறி போகிறது இருக்கு. அதுதான் யாருக்கும் ஓலை கிடைக்காம போகிறது. அது இல்லாத அதுலேயும் பாதுகாக்கிறதுல கொஞ்சம் கவனக்குறைவுகள் ஏற்பட்டுச்சுனாலும் அதில் பாதிக்கும். ஐயா மன்னிக்கணும், நான் கேட்ட கேள்வியை மறுபடியும் இன்னொரு தடவை உங்ககிட்ட வேற மாதிரி கேட்குறேன். இப்போ நீங்க பரம்பரையா உங்களுடைய மூதாதையர்கள் எல்லாம் இதை சேர்த்து ஒரு பர்டிகுலர் இடத்துல ரொம்ப பொக்கிஷமா காத்துக்கிட்டு வரீங்க இந்த பர்டிகுலர் ஜோதிடம். முதல்ல சித்தர்கள், அதுவும் இத்தனை சித்தர்கள் எப்படி கொண்டு வந்து ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி கிட்ட மட்டும் கொடுத்தாங்க? வள்ளுவர் குலம்ங்கிறது ஒரு குலம், அந்த குலத்துக்கிட்ட மட்டும் ஏன் கொடுக்கணும்னு கேட்குறேன். அவங்களுக்கு தானே ஜோதிடத்தில் உள்ள இப்போ வந்து ஒவ்வொரு குலமும் அன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு குலத்திற்கு ஒரு வேலை இருந்தது. அது நம்ம மறுக்க முடியாது. புரியுதுங்களா? அந்த மருத்துவர்னா மருத்துவர் தான். அந்த ஆயுர்வேதிக், அதாவது சித்த மருத்துவங்களை செய்தது சித்த மருத்துவர். இந்த வள்ளுவர் குலத்துக்கிட்ட கொண்டு வந்து அவங்க தான் ஜோதிடத்திற்கு உண்டானவர்கள். ஓகே, அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க ஒவ்வொரு சித்தரும். அவங்க தான் அதை படிக்க முடியும். அவங்க தான் இந்த ஜாதக கணிதமும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஞ்ஞான காலத்தில் எல்லாருமே ஜாதகம் எழுதுறாங்க. கரெக்ட். ஜாதகம் எழுதுறதுக்குன்னு ஒரு அமைப்புடையவர்கள் மட்டும்தான் ஜாதகம் எழுதணும். எல்லாரும் ஜாதகம் எழுதுனா அந்த ஜாதகம் எழுதுவது நமக்கு ஆபத்துக்குரியது, பலனளிக்காது. எல்லாருக்கும் ஒரு வாக்குத்திறன் ஒன்று இருக்கு. எல்லாரும் ஜோதிடம் சொல்வதனால எல்லா ஜோதிடமும் நடந்துராது. சில பேருக்கு வாக்கு பலிதம்னு ஒன்று இருக்கு. ஓகே, அதனால அந்த வாக்கு பலிதம் உள்ளவர்கள் சொல்லும் பொழுதுதான் அது பலிதமாகும். கண்டிப்பா. நீங்க ஜாதகமே பார்க்காம நீ நல்லா இருப்ப போடான்னு சில பேர் வாய் வார்த்தையா வாழ்த்தி அனுப்புவாங்க. அவங்க நல்லா இருந்திருக்காங்க. அதுதான் அந்த வாக்கு பலிதம்ங்கிறது. சரிங்களா? இப்ப 12 ராசிகள் இருக்கு, 9 கிரகங்கள் இருக்கு, 27 நட்சத்திரங்கள் இருக்கு. நீங்க பிறந்த நட்சத்திரமும் நான் பிறந்த நட்சத்திரமும் ஒன்னா இருந்தாலும் ஆனா பாதம் மாறுது. ஏன் ஒரே நிமிஷத்துல ஒரே செகண்ட்ல எத்தனையோ குழந்தைகள் இந்த பூமியில பிறக்கிறாங்க. ஆனா எல்லாருமே ஒரே மாதிரியா வாழறது இல்லையே. அப்ப என்னன்னா நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையிலும் அது இல்லாத நம்மளுடைய முன்னோர்களுடைய வழிகாட்டுதலின் படிதான் நம்மளுடைய வாழ்க்கை பயணங்கள் போகும். இதுக்கு நல்ல தெளிவான விளக்கம் தான் கொடுத்தீங்க. அத்தர் உங்களை நாடி வராருங்கய்யா. கண்டிப்பா. அவருக்கு ஓலை கிடைக்கல. இதை என்னன்னு புரிஞ்சுக்கணும்? அவரோட கர்மான்னு புரிஞ்சுக்கணுமா இல்ல என்னன்னு புரிஞ்சுக்கிறது? அவங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த நேரம் வந்து அவருக்கு பார்க்கணுங்கிற ஒரு பிராப்தம் இல்லை. இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். கண்டிப்பா. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால நமக்கு ஏதோ நேரம் சரியில்லையோ இல்ல நமக்கு ஏதோ ஆபத்து இருக்கோ அப்படின்னு நினைக்கிறதுலாம் தவறு. இப்ப 27வது வயது காலகட்டத்தில் தான் இவர் இந்த நாடி நுழை வந்து நாடி வந்து பார்க்கணும்னு ஓலையில் எழுதப்பட்டால் இந்த 27வது வயது காலகட்டத்தில் தான் வந்து பார்க்க முடியும். அதுக்காக 25ல் வந்து பார்க்க முடியாது. புரியுது. 27 வயசுல உள்ள போது நீங்க கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. ஆனா அந்த ஓலையை தேடும் போது அதுல கல்யாணம் ஆகலன்னு வரும். மாறுதல் படுது இல்ல. புரியுது. 27 வயசுல வந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கும். ஆனால் 25 வயசுலேயே அந்த பையன் வந்து பார்க்கும்பொழுது அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகலை, அந்த ஓலையில் கல்யாணம் ஆயிருக்குன்னு வந்திருக்கு. அப்போ அந்த ஓலையே தவறாக போகுதுல்ல. அடுத்த கேள்வி கேட்குறேன் ஓலையை பார்க்கறத பற்றி. 18 வயசு இருக்கும்போது ஒருத்தருக்கு சிறுமணி சக்கர மீராயின்னு ஒரு ரேகை இருக்கு. சிறுமணி சக்கர ரேகை. அவருக்கு ஒரு 40 வயசுல அது சங்கு ரேகையா மாறுமா? மாறாது. இது எப்படி புரிஞ்சுக்கணும்? அந்த ரேகை அதே ரேகை தானா? 108 ரேகையில் நமக்கு பிறக்கும் பொழுது என்ன ரேகை அமைப்பு உருவாகுதோ அந்த ரேகை நம்மளுடைய வாழ்வு காலங்கள் முடியும் வரை அந்த ரேகை மாறாது. ஒன்று. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ரேகை வந்து 16 வயது வரையிலுமே ரேகை வளர்ச்சி என்பது இருக்காது. 16 வயது காலம் முழுமைப்படாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொழில் சார்ந்தவங்களுக்கு இந்த ரேகையின் அமைப்பு தேவைப்படும். ஆனா அந்த சென்டர் பாயிண்ட்னு ஒன்று இருக்கு. அந்த சென்டர் பாயிண்ட் மட்டும் மாறவே மாறாது. இந்த ஓரங்கள் மாறும், சுற்றுப்புறங்கள் மாறும். அந்த சென்டரில் உள்ள அதுக்கு பேரு தான் சுழி. சென்டர் பாயிண்ட்ல உள்ளதுதான் சுழி. அதுக்கு தான் சங்கு மணி ரேகை, சுழி ரேகை, சுற்று ரேகை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது வந்து ஒரு புள்ளி, சென்டர்ல ஒரு புள்ளி மாதிரி மையம் கொண்டு அந்த மையத்திலிருந்து சுற்றி வரும் அந்த ரேகையின் அமைப்பு. நீங்க உங்க ரேகையை ஒரு முறை நீங்க இங்க் பேட்ல வச்சு அதை நீங்க ஒரு ஒயிட் பேப்பர்ல வச்சு நீங்களே பார்த்தாவே தெரியும். புரியுது. உங்க ரேகை வந்து அப்படியே ரிவர்ஸ்ல சுத்திக்கிட்டே வரும். கரெக்ட். ரிவர்ஸ்கிட்ட சுத்திக்கிட்டே வந்து தான் உங்களுடைய முடிவு தெரியும். ஏன்னா அந்த வடிவத்தை வைத்து தான் நம்ம ரேகையின் அமைப்பு. நீங்க சங்குடைய மேல் பாகத்தை பாருங்க எப்படி இருக்கு. ஒரு சுழி கடைசி எண்டில் வந்து நிற்கும். கரெக்ட். அந்த மாதிரியான ஒரு சுற்று வடிவம் பெற்றதுதான் இந்த ரேகை. ஐயா, உங்களை நான் இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும். சொல்லுங்க. ஒரு சித்தர் ஒரு ஆசாமியை பத்தி எழுதிட்டாரு. அவருடைய நாடியை நீங்க படிச்சிட்டீங்க.
ஒரு 5 வருஷம் கழிச்சு அவர் மறுபடியும் உங்ககிட்ட வர ம். அந்த நேரத்துல வேற ஒரு நாடிய ம் அவருக்கு நீங்க படிக்கிறீங்க. ம் இப்ப என்ன நான் புரிஞ்சுக்க விரும்புறேன்னா, ம் ஒரு பர்சனுக்கு எத்தனை சித்தர் எழுதியிருப்பாங்க? 2 சித்தர்கள் எழுதியிருக்கலாம், 3 சித்தர்கள் எழுதியிருக்கலாம், 5 சித்தர்கள் எழுதியிருக்கலாம், எந்த சித்தர்களும் எழுதாம போகலாம், 18 சித்தர்களும் கூட எழுதியிருக்கலாம். அது வந்து எதையுமே தேடி எடுத்து உறுதி பண்ற வரையிலும் எதையுமே நம்ம உறுதியான பலனை சொல்ல முடியாது. ஏன் இந்த மாதிரி எழுதுறாங்கன்னு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது புரிதல் இருக்கா? அது என்ன காரணம் என்னன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு எப்படி சொல்றதுன்னா, இப்ப நீங்க அகஸ்திய மகரிஷி கோத்திரமா இருக்கலாம், சதானந்த மகரிஷி கோத்திரமா இருக்கலாம். இந்த மாதிரி கோத்திரம்ங்கிறதே நம்ம முனிவர்களை வைத்து தான் பிரிக்கப்பட்டுச்சு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஓகேங்களா? இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, அகஸ்திய மகரிஷி கோத்திரம், நீங்க கூட அகஸ்தியருடைய வம்சாவழியில வந்த ஒரு பிள்ளையா இருக்கலாம் நீங்க. அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா, நமக்கு பிறக்கப்பட்ட நம்மளுடைய தாயே மாயை, தந்தையே மாயைங்கிறது தான் உண்மை. கரெக்ட். ஏன்னா இந்த பஞ்சபூதங்களும் இந்த பிரம்மச்சத்தினால கொடுக்கப்பட்டது தான் நம்மளுடைய ஆன்மா. இந்த பூமியில பிறந்து நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கோம்னா, அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சித்தர்கள்ங்கிறது ஒன்றும் பெருசா நீங்க நினைக்கிற மாதிரி கடவுள்னு சொல்லலாம். ஆனால் அவங்கள்ட்ட ஒரு சக்தின்னு ஒன்று இருக்கு. அந்த சக்தி தான் அஷ்டமா சக்தி அப்படிங்கிறது. அந்த சக்தி என்று சொல்லக்கூடியதே அவங்க பெற்றவர்கள். அதனால் அவங்க கடவுளுக்கு சமமானவர்கள். இப்போ அந்த கடவுளுக்கு சமமான அவர்களுக்கு வந்து ஒவ்வொரு மனிதனை பற்றி இப்படி ஒரு பூமியில் ஒரு எடுத்துக்காட்டே சொல்லலாம். நம்ம ஐயப்பன் பிறந்திருக்கிறார், உத்திர நட்சத்திரத்தில் பிறந்து இந்த மாதிரியான ராசியில் இப்படி ஒரு அவதாரத்தில் பிறந்தால்தான் இந்த மகிழ்ச்சியை அழிக்க முடியுங்கிறத வந்து எழுதப்பட்டது. அதற்கு பிறகுதான் பிறக்கப்பட்டார். அதே மாதிரி தான் இந்த ஓலையும் சித்தர்கள் அப்பயே எழுதப்பட்டது. புரியுதுங்கய்யா. அப்ப சித்தர்கள் சொல்லக்கூடியது என்னன்னா, என்னுடைய வழியில் வரப்பட்ட வம்சத்தினர் இந்த பையனுக்கும் நம்ம ஓலை எழுதி வைப்போமே, இப்படிலாம் பிறப்பான், இப்படிலாம் வருவான், நம்மளுடைய புகழோடு இவன் வாழ்வான் அப்படின்னு எழுதுறவங்க இருக்காங்க. அது இல்லாம பொதுவாக மானிடர்கள் இப்படிலாம் பிறந்து இப்படிலாம் வாழ்வாங்க அப்படின்னு இருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ் அந்த ஓலை இதை பற்றி தெரியும். அண்டைய நாட்டில் பிறந்தவர்களுக்கு யாருமே இந்த ஓலையை பற்றியும் தெரியாது, அஸ்ட்ராலஜி பற்றியும் தெரியாது. அதை நான் உங்ககிட்ட கேட்கணும்னு இருக்கேன். இந்தியாவில் இருக்கிறவங்கள பற்றி எழுதுனாங்க, ஓகே. நீங்க ஜப்பான்ல போய் ஜப்பான்ல இருக்கிறவங்களுக்கு ஓலை படிக்கிறீங்க, சைனாக்காரங்களுக்கு படிக்கிறீங்க, கொரியாக்காரங்களுக்கு படிக்கிறீங்க. இவங்களோட பேர்லாம் என்னென்னமோ வரும். இப்போ ஹுவாங் சாங்னு ஒருத்தர் இருந்தாரு, தெரியும் எல்லாருக்கும் ஃபேமஸ், ஹிஸ்டரியில கூட படிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த பேரே வாயில நுழையாது. கிங் சூ சூ இந்த மாதிரிலாம் 3 பிரிவான பேர்கள் இருக்கு. சைனீஸ்காரங்களுக்கு 3 பிரிவான பேர் இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி சைனாக்காரங்களை பத்திலாம் எழுதியிருக்காங்க? இதுல என்ன அப்படின்னு சொன்னா, ஓலையில் எழுதும்போது அவர் பேரை குறிப்பிட மாட்டிருக்காங்க. இந்த அதாவது மகர வரிசையில் தொடக்க நாமும், இடைநாமும் நகர வரிசையில், கடைநாமும் பகர வரிசையில் அப்படின்னு அந்த இப்ப சவுண்ட பேஸ் பண்ணி சொல்றாங்க. சவுண்ட பேஸ் பண்ணி அவங்க சொல்லுவாங்க, ஃபோனடிக்ஸ். ஆமா. இதே இப்ப வந்து உங்களுடைய பேர் கிருஷ்ணன்னா அதுல ஓலையில கிருஷ்ணன் வராது, அது வெண்ணையுண்டா நாமம். இப்ப பழனிசாமினா பழனிசாமின்னு வராது, ஆண்டித்தட கடவுள் பேர். ஆண்டி என்று சொன்னால் பழனியில் இருக்கக்கூடிய அந்த பழனியை குறிக்கும். ஆண்டி குளத்தில் அங்கதான் முருகன் அமர்ந்திருக்கிறார். சூப்பரா சொன்னீங்க எக்ஸாம்பிள். அதே மாதிரி கடவுள்னா சாமியை தான் நம்ம கடவுளுங்கிறோம், அதான் பழனிசாமி. சோ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, சைனாக்காரங்களுக்கு அந்த பேர் வராது, ஆனா அது வந்து மெல்லினமா இடையினம் அந்த மாதிரி மகர சகர தகர இப்படி தொடங்கும், உயிரெழுத்தில் அச்சரம் தொடங்கும், குடில் நெரில் அதெல்லாம் எல்லாமே வருமா? கண்டிப்பா வரும். ஐயா, இந்த ஓலையில இருக்கக்கூடிய எழுத்துக்கள்ல இன்னொன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும், புள்ளி கிடையாது. வட்டமிட்ட எழுத்துக்களும் சுழித்த எழுத்துக்களாகவும் தான் வரும். நீங்க வந்து இப்ப முருகன் முடியுது அப்படிங்கிறதுக்காக இன்னொன்னு புள்ளி வைக்காது, புள்ளி வச்ச எழுத்துக்கள் வராது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்திலே இந்த எழுதும் போது இந்த பின்புறமா இப்படி இழுத்துருப்பாங்க. நாவுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 3 சுழினாலாம் இப்படி இழுப்பாங்க. அதுக்கு லட்டஸே வேற மாதிரியா மாறும். நீங்க ஒரு சில ஓலையை கூட என்கிட்ட காமிச்சிருக்கீங்க. கண்டிப்பா. அதெல்லாம் பார்க்கும்போது தலை சுத்துது. இது எப்படி புரிஞ்சுக்கிட்டு நீங்க படிக்கிறீங்க? இதுக்கு எப்படி நீங்க ட்ரைனிங் எடுத்தீங்க? அதுதாங்கய்யா, இதுக்கு வந்து ஒரு மாற்று பெயர். அதாவது நம்ம தொடக்கம் தான் எதுவுமே சிரமமாக இருக்கும். அதை நம்ம தொடங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் போக போக அது தானாகவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போயிடும். அதை நீங்கள் ஆரம்பித்து ஒரு மாதம் 10 நாள் 20 நாள் அது போக 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 என்ன ஆகும்னா, நாள் போகிறதும் தெரியாது, நேரம் போகிறதும் தெரியாது, வருடம் போகிறதும் தெரியாது. ஒரு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த கதை வந்து நமக்கு வந்து அப்படியே அது இந்த விஷயம் வந்து அப்படியே ஸ்டோரியாகவே போயிட்டே இருக்கும். அப்படி போகும்பொழுது என்ன ஆகும்னா, நமக்கும் அதை எடுத்து மற்றவர்கள் சொல்லணும், ரெண்டாவது இதை 4 பேருக்கு கற்றும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு மாறிடுறோம். ஐயா, இன்னைக்கு வைத்தீஸ்வரன் கோவில் அந்த ஏரியால நீங்க ஒரு உலக லெவல்லையும் சொல்றேன், ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நாடி ஜோதிட புள்ளி ஆயிட்டீங்க. நீங்க இது கற்றுக் கொடுக்கும் போது மாணவர்கள் எப்படிங்க ரெஸ்பாண்ட் பண்றாங்க? அவங்களால கத்துக்க முடியுதா? ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவங்கள வந்து அவங்களுடைய ஓலைகளை நம்ம எடுத்து பார்த்து அவங்களுடைய ஓலையில் வருதாங்கிறத ஃபஸ்ட் நம்ம முடிவு பண்ணி
பண்ணிக்கணும். ஓ, அவங்களுடைய இது நல்லா ஓலையை நம்ம போய் பார்க்காம அவர் வேற ஏதாவது துறைக்கு போறவர், படிச்சுட்டு ஏதாவது ஒரு மெக்கானிக்கு போறவர், இல்ல வந்து வேற ஏதாவது வேலைகளுக்கு போகக்கூடியது, சொந்த பிசினஸ் பண்றவரை போய் இங்க கொண்டு வந்து எடுத்து வச்சு அவரை நான் கொட்டி கொட்டி கற்றுக் கொடுத்தாலும் அது ஏற போறது இல்ல. ஏறாது. ஏன்னா அவருக்கு அதுல பிராப்தமே இல்ல. அந்த பிராப்தமே இல்ல. ஃபர்ஸ்ட் அந்த பிராப்தம் இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். அதையும் நாடியில தான் செக் பண்ணி கண்டிப்பாக. இப்ப என்னுடைய குரு எனக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னாடியே என்னுடைய ஓலையை எடுத்து பார்த்து இந்த துறைக்கு இவர் சரியானவரா அப்படிங்கறத உறுதி பண்ண பிறகு தானே என்ன இந்த துறைக்கு அழைச்சாங்க. புரியுதுங்க. புரியுது. இந்த துறையில போய் நீங்க வந்து சம்பந்தமே இல்லாத நம்ம 1000 பேருக்கு நம்ம தொழில் பிஸ்னஸை பற்றி நம்ம அட்வைஸ் பண்ணி வழிகாட்டி விடுறோம். நம்மளே வந்து அந்த தப்பான துறையை செலக்ட் பண்ணி ஒருத்தவனை கொண்டாந்து நீங்கள் உட்கார வைக்கிறது தவறு தானே. ரொம்ப தவறு. கரெக்ட் தான். இது ரொம்ப லாஜிக்கலாக சொன்னீங்க. கண்டிப்பாக. அது வந்து ஃபஸ்ட்டு இவங்களுக்கு அந்த தகுதி இருக்கா, இது படிக்கக்கூடியதை இதை புனிதமாக அவங்க பயன்படுத்துவாங்களா. ஏன்னா இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஏன்னா காசுக்காக என்ன நம்மகிட்ட ஒரு பொருள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை டிமாண்ட் பண்ணக்கூடாது. சேவை நம்ம பண்ணுறது ஒரு சேவை. ஆனால் அந்த சேவையாக இருந்தாலும் நான் ஜீவனம் பண்ணணும், அதுக்கு ஒரு தொகை. கண்டிப்பாக. ஏன்னா அதை தான் நம்ம எதிர்பார்க்கணுமே தவிர பெருசாக இதில் எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது. அந்த பிராப்தமுடைய ஒருவரால் மட்டும்தான் இதை கற்றுக்கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னா வந்தாலும் ஒரு 3 மாதம் இருப்பாங்க, 6 மாதம் இருப்பாங்க, 1 வருஷம் இருப்பாங்க, திரும்பி போயிடுவாங்க. நான் பல பேரை உங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஏழைங்கள்லாம் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் காசு வாங்காமல் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதை உங்களை நினச்சி நான் உண்மையிலேயே ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா அவங்களால இதுக்கப்புறம் எப்படி சால்வ் பண்ணிக்கிறது அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது தெரியாத சூழ்நிலையில் இந்த மாதிரி நீங்கள் பல பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களோ நான் கேள்விப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக. இது நீங்கள் சொன்ன அந்த நீங்கள் வார்த்தையால் சொல்லலை. இந்த மாதிரி அவங்களால அவங்களால பண்ண முடியாதுன்னா நீங்க அவங்களுக்கு இலவசமாக பண்ணிருக்கீங்க. கண்டிப்பாங்க. அந்த காரணத்துக்காக தான் அவங்களை இந்த ஷோவுக்கு கூப்பிட்டதே. அது எதனால அப்படின்னு சொன்னாங்கய்யா, ஒரு மனிதன் வந்து துன்பப்படும் பொழுது அந்த துன்பத்திற்கு மேல நம்மளும் துன்பம் கொடுத்தோம்னு வச்சுங்களா, நம்மளை விட ஒரு அரக்கன் யாருமே கிடையாது. கண்டிப்பா. நம்மளால முடியலன்னா ஒதுங்கி போயிடணும். முடிஞ்சா செய்யணும். நம்மளால முடியும், ஏன்னா நம்மகிட்ட அது இருக்கு, நம்ம அதை செய்வோமேங்கிற ஒரு மனநிலையில செய்யறது தான். என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை தேடி அவங்க வரமாட்டாங்களா, நம்ம ஒரு நாள் எங்கேயோ ஒரு இடத்துல நிற்கும் போது அவங்க வந்து உதவி பண்ண மாட்டாங்களா, அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்னைக்கு இருக்கோ அன்னைக்கு என்னைக்குமே நான் அந்த மாதிரி எண்ணம் உடையவர்கள் கீழே போக மாட்டாங்க. ஏன்னா எல்லா துறையிலுமே சரி, ஒரு உதவி மனப்பான்மையோட எதை வேணாலும் செஞ்சு பாருங்க, நிச்சயமா நீங்க மேலும் மேலும் உயர்ந்து தான் வருவீங்க. கண்டிப்பா இதை நான் ரொம்ப நம்புறேன். கண்டிப்பா. அதனால அது ஒரு சேவையா இப்ப அதை நம்ம பண்றோம். ஆனால் சேவைனாலும் நம்மளுடைய ஜீவனம் வாழ்வதற்கு அதுக்குன்னு ஒரு தொகையை நம்ம வாங்கிக்கிட்டு தான் அதை பண்றோம். ஆனா இதை வந்து இன்னமும் இல்லாதவர்கள் வந்தால் இலவசமாக தான் செஞ்சு கொடுத்துக்கிட்டு. அதே மாதிரி அவங்களுக்கு நீங்க நல்ல பரிகாரங்களும் சொல்லி அவங்களுக்கு வாழ்க்கையும் மாறி இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா இப்ப கடவுளை போய் அவங்க வணங்குறாங்கன்னா கடவுள் உடனே வந்து அவங்க வீட்டில் வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுத்துட்டு போறது கிடையாது. அதற்கு உண்டான வழிகாட்டிகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த இடத்துக்கு போனால் இது கிடைக்கும், இதை வச்சு இதை பிரச்சனையை சால்வ் பண்ணலாம், இதுலேருந்து நீ மேலே வரலாங்கிற ஒரு வழிகாட்டி. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ரொம்ப 35 வருட காலகட்டமாக ஒரு பெண்ணுக்கு திருமணம் என்பதே அமையலை. அந்த பெண்ணு திருமணம் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கிறாங்க, நம்மளை நாடி வராங்க, பல இடத்துல ஜோதிடம் பார்த்துருக்காங்க, பல இடத்துல பரிகாரங்கள் செய்திருக்காங்க, திரும்பி நம்மள இடத்துல வராங்க. வரும்பொழுது அந்த ஓலையில் குறிப்பிட்டப்பட்டது அப்படின்னு சொன்னால் சில திசைகள் அடையாளங்கள் எல்லாமே சொல்லப்பட்டது. ஏதோ ஒரு தெய்வ ஸ்தலத்தில் நீ அந்த மனிதனை சந்திப்ப அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே தெய்வ ஸ்தலத்தை இதில் பரிகாரமாகவும் சொல்லப்பட்டிருக்கு. பியூட்டிஃபுல். அப்போ அவங்க அந்த பரிகாரத்தை நாடி அங்கே போய் உட்காந்து பரிகாரத்தை பண்ணிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வயது முகிந்தவங்களை பற்றி தான் உங்களுக்கு நல்லா தெரியும். யாரோ 4 பேர் கிடச்சிட்டா உடனே நீங்கள் என்ன ஊருங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க, எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படிங்கிறது தான் நம்ம தமிழ் கலாச்சார பண்பாடு. கண்டிப்பாக. அப்படி பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி 35 வயசாகிடுச்சிங்க, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, நான் இங்கே போய் ஒரு இடத்துல நாடி ஜோதிடம் பார்த்தேன், அங்கே பார்க்கும்பொழுது இந்த மாதிரி இங்கே போய் இப்போ பரிகாரம் பண்ணிட்டு வாங்க, இந்த கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னாங்க, அதனால தாங்க வந்த பொண்ணு ஆட்சிக்கிட்டு அப்படிங்க. ஆமாங்க, என் பையனுக்கும் அதே மாதிரி தாங்க 37 வயசாகிடுச்சு, கல்யாணம் ஆகலை, உங்கள் பொண்ணு என்னங்க பிடிச்சிருக்கு. அங்கே பேசுனாங்க, அங்கேயே முடிவெடுத்தாங்க, ஒரே வாரத்தில் திருமணம் ஆயிடுச்சு. இதை சித்தர்கள் பார்த்துருக்காங்க. அப்போ என்ன இதுலேருந்து உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா, அந்த கடவுளை கும்பிட்டதுனால கிடைச்சதோ இல்லையோ அந்த இடத்துக்கு போனதுனால கிடைச்சிருச்சு. கண்டிப்பா. ஏன்னா அதுதான் கடவுள். நீங்க கடவுளுங்கிறதுனால நமக்கு நேரில் வந்து செய்ய போறதில்ல, ஏதோ ஒரு மானிட ரூபத்தில் வந்து தான் நமக்கு செய்ய போறாங்க. அப்படிங்கும் பொழுது நம்ம எதிர்பார்க்கறது எல்லாமே பாசிட்டிவா நம்ம எதையும் நினைச்சு ஆராய்ச்சியா நினைச்சு எதையும் நம்ம செஞ்சோம்னா நமக்கு அது ஆபத்தா இருக்கும். அது வந்து நல்லதாவே நமக்கு இருக்கும்னு எதிர்பார்த்து நாடி ஜோதிடமாக இருக்கட்டும், மற்ற எந்த ஒரு தெய்வ பரிகாரங்களாக இருக்கட்டும், நம்பிக்கையோட நீங்கள் செய்து பாருங்க, நிச்சயமா அது மிகப்பெரிய உங்களுக்கு உண்டான வெற்றியை கொடுக்கும். உங்ககிட்ட வந்து நாடி ஜோதிடம் பார்க்குறாங்கய்யா. ஸோ பொது காண்டம்ல ஸ்டார்ட் பண்ணி திருமண காண்டம், அதுக்கப்புறம் தொழில் காண்டம், இந்த மாதிரி பல காண்டங்கள் இருக்கு. 15 காண்டங்கள் இருக்கு. இந்த 15 காண்டங்கள்ல பொது காண்டம் பலன்கள் சூப்பரா ஒருத்தங்களுக்கு பொருந்தி வருது. அடுத்த இதுல நீங்க பரிகாரம் சொல்றீங்க, இந்த பூஜைகள் செய்யுங்கன்னு சொல்றீங்க. அந்த காண்டம்ல அவங்களுக்கு அந்த பரிகாரம் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நடக்க மாட்டேங்குது. இது எதனால அப்படின்னு சொன்னா, அவங்க அந்த ஆலயஸ்தல வழிபாடுகளை
ப்ராப்பராக பண்ணாமல் விட்டால் தவறப்படும். ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு விஷயம் என்னன்னா, படிக்கப்பட்ட ரீடிங்கில் பண்ணக்கூடிய அந்த ரீடிங்கை சரியான முறையில் பண்ணாமல் அங்கே பண்ணப்பட்ட ரீடர் தவறு பண்ணாலும் அது நடக்கும். 2 தவறுகளும் நடக்கும். அப்போ படிக்கக்கூடிய ருணம்ங்கிற ஒரு வார்த்தைக்கு 3 வேர்டு இருக்குது. என்ன, உடல் உபாதை உள்ளவனையும் ருணம் தான் சொல்லுவாங்க, கோர்ட்டு கேஸ் வழக்கு உள்ளவனையும் ருணம் தான் சொல்லுவாங்க, கடன் இருக்கிறவனையும் ருணம்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் எந்த ருணங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சு படிக்கணும். நீங்கள் கடனில் உள்ள உங்களுக்கு வந்து நான் நோய் உங்களுக்கு சரியாயிடும், நீங்கள் போய் மருத்துவம் பண்ணுங்கன்னு சொல்லி நான் மருத்துவத்துக்கு உண்டான ஆலயத்தை சொல்ல முடியுமா? அதேமாரி ஏதாவது தவறுகள் நடக்கும்போது வர்றது தான். அதை கொஞ்சம் எல்லாம் சரிவர பார்த்து செஞ்சால் கண்டிப்பாக நடக்கும். இன்னொரு விஷயம் என்ன ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், ஏன் சில பேருக்கு நடக்காதது அப்படின்னு சொன்னால், நம்ம வயதை கணிச்சு ஒரு வயது கணக்கு சொல்லுவோம். என்ன வயதுன்னா, நம்ம 38 வயது காலகட்டம் முடிஞ்சு 39வது வயது நடக்குதுன்னு சொல்லுவோம். ஆனால் சில பேர் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. 38 வயசு தான் நடக்குது, எனக்கு 39 வயசு இல்லைன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக சொல்கிறவங்க இருக்காங்க. ஏன்னா அந்த ஒரு வயசு நம்ம எக்ஸஸாக பண்ணி சொல்கிறோங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. நம்ம அப்போ என்ன செய்வோம், அவங்க விஷயத்துக்காகவே நம்ம சொல்லிடுவோம். 38 வயசு தானே, சரிம்மா உங்களுக்கு 38 வயசுல இருந்தாமன்னு சொல்லிடுவோம். அந்த ஒரு வயசு அவங்க குறைச்சி சொல்கிறதுனால அவங்க அதே மாதிரி பலனை எதிர்பார்ப்பாங்க. அந்த ஒரு வயசு மாறி மாறி தான் வரும். சரிங்களா? அப்போ அந்த ஒரு வயசு மாறி மாறி வரும்பொழுது நான் 38 வயசில் உங்களுக்கு திருமணம் ஆகுன்னு சொல்லிடுவேன். ஆனால் அது 39ல் தான் நடக்கும். ஏன்னா என்னுடைய கணக்கு 39, அவங்களுடைய கணக்கு 38. ஆனால் 38 சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. அதாவது இந்த மாதிரி பர்சன்ஸ் கிட்ட நீங்கள் பேசிக்காக ஆர்கியூவே பண்ணுறது கிடையாது, அப்படியே சொல்லிவிடும். ஆனால் கல்யாணம் நடக்க தான் போகுதுங்கிறது எனக்கு தெரியும். அப்போ அந்த திருமணம் இந்த வயது காலகட்டத்தில் நடக்கும் அப்படிங்கிறது சொல்லிடுவோம். அதனால் அந்த விஷயங்களில் கொஞ்சம் மாறுதல் படும், அதுதானே தவிர. ஆனால் முழுக்க முழுக்க 99% எதுவுமே மாறாது. இன்னொன்று இருக்குது. சில பேர் 29வது வயசில் உங்கள் கல்யாணம் ஆகும்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் 29வது வயசு காலகட்டத்தில் போய் நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா கல்யாணம் ஆகுமா? அதுக்கு உண்டான முயற்சிகளை முன்னாடி எடுக்கணும்ல. நாளைக்கு உங்களுக்கு தொழில் யோகம் தொடங்கக்கூடிய யோகம் இருக்குன்னு சொன்னோம். ஆனால் நாளைக்கு தான் நமக்கு தொழில் தொடங்க போகிறோமே, நமக்கு தான் அந்த அமைப்பு இருக்குன்னு ஜோதிடர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் வீட்டில் உட்காந்து அது நடந்துருமா? நடக்காது. இதில் அதாவது எப்படி சொல்கிறதுனா, இது ஒரு வழிகாட்டி தான். அந்த வழியை கடந்து பயன்படுத்த வேண்டியது யார்? நீங்கள் தான். அதை பயன்படுத்தாமல் நான் வீட்டிலேயே உட்காந்து இருந்தேன்னா எப்படி அது நடக்கும்? ஸோ சிம்பிளாக என்ன சொல்கிறீங்கன்னா, நாடி ஜோதிடத்தை நம்பி முயற்சி பண்ணாமல் வீட்டில் யாராவது உட்காந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பலன் நடக்காது. அது எப்படி நடக்கும்? பரிகாரம் பண்ணிட்டா உங்களுக்கு உடனே தொழிலுக்கும் இல்லை பணமும் உங்கள் பேங்க்ல அக்கௌண்ட்டில் வந்து ஏறிடுமா? ஏறாது. அதுக்குண்டான உழைப்பு, அதுக்குண்டான முயற்சி, அதுக்குண்டான செயல்களை செய்யும்போது அந்த வெற்றியை கொடுக்குது பாருங்க. அதுதான் அந்த ஜோதிடமும் அந்த கடவுளும். அதாவது இப்போ பரிகாரம்ங்கிறதே ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பரிகாரம்ங்கிறது வந்து கடவுளுக்கு போய் நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணி காசு மாலை கட்டி பெரிய பெரிய மாலையும் பூவும் நீங்கள் கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணாதான் உங்களுக்கு வந்து பலன் கொடுக்குங்கிறது கிடையாது. ஆத்மார்த்தமாக அந்த கடவுளை மனசில் நினச்சி தன்னுடைய வாழ்க்கையிலையும் நல்ல பிரகாசம் கிடைக்கணும்னு சொல்லி அந்த கடவுளுக்கு முன்னாடி ஒரே ஒரு தீபம் நீங்கள் ஏற்றி அந்த ஒளியை ஏற்றி வச்சிங்கன்னு வச்சிங்களா, அதுவே உங்களுக்கு பலன் கொடுக்கும். ஆத்மார்த்தமாக யார் ஒருவர் அந்த கடவுளை போய் வழிபடுறாங்களோ அவர்களுக்கு மட்டுமே தான் முழுமையான அனுகிரகத்தை அந்த கடவுள் கொடுக்கும். கண்டிப்பா. இப்போ இந்த நாடி ஜோதிடத்தை நாடி வராங்களே, இவங்களுக்கு நீங்க சொல்ல விரும்புற முக்கியமான கருத்து என்னங்க? அதாவது இவங்க வெறுமனே பொதுகாண்டம் மட்டும் பார்க்கணுமா, இல்ல எல்லாம் பார்க்கணுமா? அவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. உங்கள் பிரச்சனைகள் என்ன, அதற்கு உண்டானதை பார்த்தாவே போதும். ஆமாம். இல்லை மொத்தமாக நான் அந்த தூரத்துலேருந்து வந்துட்டேன், இன்னும் ஒரு முறை நான் அந்த திருமண காண்டம் மட்டும் பார்க்குறதுக்காக நான் இங்கேருந்து சிங்கப்பூர்லேருந்து வர முடியாது, மலேசியாவிலேருந்து வர முடியாதுங்கிறவங்க எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்போங்கன்னு சொல்லலாம். இல்லை உங்களால் முடிஞ்சது 1 2 முக்கியமானது ஒரு 5 வருடத்துக்கு தேவையானதை பார்த்துருப்போங்கன்னு சொல்லலாம். இப்போ அவங்களுக்கு முக்கியமாக இப்போ மேக்ஸிமம் ஒருத்தவங்க வந்து பார்க்க வராங்கன்னா, முதல் ஆரோக்கியம் இருந்தால் சின்ன வயசில் யாரும் ஓலைச்சூடி பார்க்க போகிறதில்ல. 2வதாக கல்வி. நல்ல கல்வி போயிடுச்சுன்னா கண்டிப்பாக கல்வியை பார்க்க போகிறதில்ல. அடுத்ததாக வேலை வாய்ப்பு, அதற்கு அடுத்ததாக திருமணம், அதற்கு பிறகு புத்திர சந்தான யோகங்கள். இப்படி வந்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஒவ்வொரு விஷயங்கள், அந்த தேவைகளை தேடி தான் அவங்க வராங்க. அந்த தேவைகளுக்கு உண்டானதை நம்ம வந்து அப்போ பார்த்து அதை சரி பண்ணா போகிறோம். ஐயா, இதை ஒரு லைஃப் கைடன்ஸாக எடுத்துக்கிட்டு இதன் மூலியமா வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்களெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா உங்கள் லைஃப்லேயே? நிச்சயமாக பார்த்துருக்கேங்க ஐயா. அதாவது ஜோதிட ரீதியாக நான் கொடுத்த ஆலோசனைப்படி திருமண வாழ்க்கை அமைந்தவங்களும் இருக்காங்க, குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பெற்றவங்கள் இருக்காங்க, வீடு வாசலே இல்லாத பல ஆண்டு காலகட்டங்கள் கழித்து நம்ம அதுக்கு அந்த யோகமே இல்லைன்னு நினச்சி இருந்தவங்க வீடு வாசல் வாங்கி சொந்த வீட்டில் செட்டில் ஆனவங்களாம் இருக்காங்க. அதேமாரி ஒரு சில பதவி ரீதியான பதவி யோகங்களை அடைந்தவங்க இருக்காங்க. அதேமாரி உத்தியோகஸ்தானத்தில் உத்தியோக யோகங்களை அடைந்தவங்க இருக்காங்க. இப்படி பார்க்கும்பொழுது நிச்சயமாக என்னுடைய 25லேருந்து 28 வருட காலகட்ட அனுபவம் எனக்கு இந்த ஜோதிட துறையில். இந்த 28 வருட ஆண்டு காலகட்டத்தில் என்னால்
பாதிக்கப்பட்டோ நான் சொல்லக்கூடியது நடக்காமல் தோல்வி அடைந்தோ 99% யாருமே என்கிட்ட திரும்பி கம்ப்ளைண்ட் ஆகும். அடுத்த முக்கியமான கேள்வி சிவமுருகன் சார், இந்தியால நாடி அஸ்ட்ராலஜியை பார்க்கறதுக்கும் நீங்க வெளிநாட்டுல போய் அவங்களுக்கெல்லாம் நாடி அஸ்ட்ராலஜி பார்க்கறதுக்கும் அவங்களுடைய மனோநிலையில என்ன மாறுதல்களை நீங்க ஆக்சுவலா பாக்குறீங்க இது அணுகிறத பொறுத்து? அதாவது வந்துங்கய்யா, நீங்க இன்னைக்கு சொல்லக்கூடியது இந்தியா அப்படின்னு சொல்றீங்க. இந்த சித்தர்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் இது பிரபஞ்சம், இது ஒரு உலகம். இந்தியா, சைனா, ஜப்பான் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ வந்தது ரீசெண்டா வந்தது. அது எப்போ வந்ததுன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன், இது எல்லாம் ஒன்றிணைந்த ஒரு பூமியாக தான் பார்த்தாங்க சித்தர்கள். இந்த பூமியிலிருந்து எல்லாம் பிரியப்பட்டது தான். இந்த பிரியப்பட்டதுனால அவங்க எழுதப்பட்டது பொதுப்படையாக தான் எழுதியிருக்காங்க. இவங்க சீன நாட்டில் பிறந்தவங்க, இவங்க ஜப்பான் நாட்டில் பிறந்தவங்கன்னு எழுதவே இல்லை. அவங்க எழுதப்பட்டது எல்லாமே இந்த பூமியில் பிறந்த, இந்த கலியுகத்தில் பிறந்த ஒரு மானிட பிறப்பு என்ற ஒரு அமைப்பில் தான் எழுதியிருக்காங்க. ஐயா, ஜப்பான்ல நீங்க போய் பார்த்திருக்கீங்க, கண்டிப்பா. கொரியா, சைனாக்காரங்களுக்கு நீங்க நாடி ஜோதிடம் பார்த்திருக்கீங்க. அவங்கெல்லாம் இந்த நாடி ஜோதிடத்தை எப்படி பார்க்கறாங்க? அவங்களுக்கு வந்து ஜோதிடம்ங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டைப் வேற, நம்மளுடைய இந்தியன் கால்குலேஷன் வேற. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் பிறந்த எல்லாருமே ஒரு ராசி தான். சூரியனை ராசியாக கொண்டு சன் சயின்ஸ் சொல்லுவாங்க. கரெக்ட். நம்ம வந்து மூன் சைன் சொல்லுவோம். மூன் சயின்ஸ் பேஸ் பண்ணி பார்க்கறோம், பேஸ் பண்ணி பார்ப்போம். அவங்களுடைய பலன் படி பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வந்து 99% அவங்களுக்கு அது கிளிக் ஆகிறது இல்லை. சன் சைன் ரீதியாக வச்சு பார்க்கறதுனால. நம்ம மூன் சைன் ரீதியாக வச்சு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா பலன்கள் உங்களுக்கு நடக்கும். ரெண்டாவது என்னன்னா, இந்த நாடி ஜோதிடத்தில் மட்டும்தான் தாய் பேர், தந்தை பேர் கூட பிறந்தவங்க எத்தனை பேர், நீ எதற்காக வந்திருக்க, எந்த நோக்கத்தோடு வந்திருக்க, இதெல்லாம் இப்போ நடக்கும், இதற்கு முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்குங்கிறத எடுத்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு தான் இப்படி ஒன்று இருக்காங்கிறத வந்து அவங்க வந்து ஒரு பிரமிப்பாக பார்க்குறாங்க. நிச்சயமா அதான் பிரமிப்பாக பார்க்குறாங்க. ஏன்னா இந்த முறைங்கிறது எங்கேயுமே கிடையாது. அவங்களுக்கு டவுட்லாம் வரல, எப்படி அவங்க சொல்றாங்க, வாய்ப்பே கிடையாது அவங்களுக்கு. இப்போ சாதாரணமாக சொன்னால் அவங்களுடைய பேர்களே அதில் வருது. அந்த எழுத்துக்களை சொல்லி அச்சரங்களை சொல்லும் பொழுது அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியுது. இப்போ சைனா பேரை வந்து அவங்க சொல்கிற ஸ்லாங் வேறையாக இருக்கும், நம்ம பேசுகிற ஸ்லாங்கில் ஒரு வேறையாக இருக்கும். அவங்க ஆனால் புரிஞ்சுப்பாங்க. என்னுடைய பேருடைய அந்த சவுண்ட்ஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மட்டும்தான் இருக்குது, சிமிலராக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க எல்லாமே வந்துடும். இன்னமும் இந்தியாவில் பார்க்குறத விட அண்டைய நாட்டில் பார்க்குறது தான் அதிகம். ஒருத்தவங்களுக்கு பார்த்துட்டா அவங்கள தொடர்ச்சியாக அப்படியே தொட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன காரணம் என்னன்னா, அவங்களுக்கு இது மேலே அபாரமான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அவங்களுக்கு நடக்குது. அவங்க இது மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை அவங்களுக்கு நடக்குது. என்ன அது இல்லாத நம்ம நாட்டில் வந்து நல்ல ஒரு புனிதத்துவமான ஆலயங்கள் இருக்கு. அந்த இடத்துல வந்து அவங்க பார்த்துட்டு அதன் ரீதியாக நிறைய பலன்களை அடைஞ்சிருக்காங்க. இப்போ இந்துக்கள் மட்டும்தான் இதை பார்க்குறாங்கலாம் சொல்ல முடியும். அது நான் உங்ககிட்ட கேட்கணும்னு, ஏன்னா அவங்க புத்திசம் ஃபாலோ பண்றவங்க. அவங்க வந்து நீங்க இந்த பரிகாரம் சொல்லும் போது புத்திசம் சம்பந்தமா வருதா, புத்தர் சம்பந்தமா வருதா, இல்லன்னா இங்க வந்து அவங்க பரிகாரம் புத்திசம்ங்கிறது இந்து சார்ந்தது. அது கரெக்ட்டுங்கய்யா. ஆனா அது புத்தர் வந்து இந்து தான். அவர் இங்க தான் பிறந்தாரு, இங்க இருந்து அவர் போனாரு, போய் புத்த மதத்தை அங்க வளர்த்தாரு. அதுக்கப்புறம் இப்போ வேற லெவல்ல இன்னைக்கு விபாசனா மெடிடேஷன்லாம் அவருடைய மெடிடேஷன் தான் இன்னைக்கு இருக்கு. கண்டிப்பா, அதை நான் மறுக்கல. அவங்களுக்கு பரிகாரங்கள் மறுபடியும் அவங்க நம்ம பார்வதி சிவனுக்கு தான் சொல்லியிருக்காங்களா, இல்ல அவங்க எப்படி அந்த பரிகாரம் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு? அதுவும் இந்த சிவன், பார்வதி, மற்றபடி முருகன், விநாயகர் இப்படி போன்ற கடவுளையும் வழிபட சொல்லி தான் அதில் வந்திருக்கு. அங்கே வந்திருக்கு. அவங்களும் அதை தேடி இங்கே வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நானும் அதே சைனாவில் போய் அங்கே போய் நானும் போய் கும்பிட்டுருக்கேன். புத்தர் கோயிலில் போய் கும்பிட்டுருக்கேன். அங்கே போய் மகாலட்சுமி கோயிலெலாம் போய் கும்பிட்டுருக்கேன். சூப்பர். அங்கே போய் கும்பிடும்போது அங்கே என்னென்னா எல்லாரும் செருப்பு போட்டுட்டு உள்ள கோயில் உள்ள போய் சாமி கும்பிட்டாங்க. எனக்கு அது வந்து சரியா படலை. உடனே நான் அந்த செருப்பெல்லாம் வெளியிலே கைட்டி போட்டுட்டு நான் உள்ளே போய் சாமி கும்பிட்டதை பார்த்துட்டு அதற்கு பிறகு என்னை பார்த்துட்டு எனக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணாங்க. சூப்பர். அப்போ தான் 2-3 பேர் வந்து என்கிட்ட கேட்டாங்க. அப்போ என்னுடைய அங்கே மொழிபெயர்ப்பாளர் அதுக்கான விளக்கத்தை சொல்லார். கடவுள் சன்னதிங்கிறது ஒரு புனிதமான சன்னதி. அந்த சன்னதியில் போய் செருப்பு போட்டு நீங்கள் சாமி கும்பிட வந்தீங்கன்னா அதோடைய அந்த ரேடியேஷன் பவர் வந்து உங்கள் உடம்புக்கு கிடைக்காது. நீங்கள் வந்ததே புண்ணியம் இல்லை. அதை தான் இந்த இந்து மதத்தில் செய்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த வழிகாட்டுதலுக்கு உண்டான வழிகள் இல்லை. இப்போதான் அதற்கு உண்டான வழிகளை தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் நிறைய பேர் இந்தியாவுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் பார்க்குறாங்க. ஐயா, எனக்கு உங்ககிட்ட இன்னொரு விஷயம் வந்து இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியை பற்றி நான் கேட்குறேன். இதுக்கு முன்னாடி நாடி ஜோதிடம் பார்க்கணும்னா பஸ்ஸை பிடிச்சி, ட்ரெயினை பிடிச்சி, ஃப்ளைட்டை பிடிச்சி வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வரணும். கண்டிப்பா. இன்னைக்கு பிரான்ச்சஸ் வந்துருச்சு. கண்டிப்பா. ஆன்லைன் வந்துருச்சு, ஜூம் வந்துருச்சு, கூகுள் மீட் வந்துருச்சு, வாட்ஸ்அப் வீடியோ கால் வந்துருச்சு. இதெல்லாம் வந்ததுனால நாடி ஜோதிடம்ங்கிறது எந்த டைம்ல வேணா பார்க்கலாங்கிறது ஆயிப்போச்சு. எல்லா நாட்டுக்குமே
நம்மளுடைய நாடி ஜோதிடம் ஓபன் ஆயிடுச்சு. கண்டிப்பா எல்லாரும் பார்க்கலாம், எந்த நாட்டுல இருந்து வேணாலும் டிராவல் பண்ணி வர வேண்டியதில்லை, அவங்களுக்கு பயண செலவு மிச்சமாயி போச்சு. கண்டிப்பா. எல்லாம் ஆன்லைன்லயே இப்போ நாடி ஜோதிடம் பாத்திரலான்னு ஆகி போச்சு. ஆமா. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது வந்துங்க, இப்போ அண்டைய நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நேரம், நம்ம நாட்டில் ஒரு நேரம். அதனால இப்போ வந்து வேற நாட்டில் இருக்கிறவங்களுக்கு பகலாக இருக்கும், நம்ம நாட்டில் இரவாக இருக்கும். அதனால இப்போ நேர வித்தியாசப்படி நம்ம பார்க்க முடியாத எந்த நேரமும் நாடி ஜோதிடம் பார்க்கறதுக்கு உண்டான வழிகளை இப்போ முழுமைப்படுத்தியிருக்கோம். அதுதான். ரெண்டாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய எல்லாமே இணையதளத்தில் பார்க்கும்போது அந்த இடத்துல அவங்க உட்காந்துருக்காங்க, இந்த இடத்துல நம்ம உட்காந்துருக்கோம். நம்ம முன்னாடி அவங்க உட்காந்துருக்கிற மாதிரி தான் இப்போ இணையதளம் ஆயிடுச்சு. அதனால இந்த டெக்னாலஜி வந்ததுனால எல்லாமே சுலபமாக பயனடைகிறதுக்கு ஒரு வழியாக இருக்குது. ஏன்னா இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு உங்களுக்கு கூட இப்போ பல பேர் கண்டிப்பாக டிராவல் பண்ணி வர வேண்டியதில்லை, நிச்சயமாக வர வேண்டிய டைரக்டா ஆன்லைன்ல எல்லாமே உங்களோட நம்பரை இந்த இதுலயே டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு உங்களுக்கு டைரக்டா அவங்க கால் பண்ணலாம். கண்டிப்பாக. ஸோ அதுக்காக தான் அதை கேட்டேன். இதுக்கு முன்னாடிலாம் நாடி ஜோதிடம் 6 மணிக்கு மேல படிக்க மாட்டாங்க. ஆனா இப்போ சமீப காலத்துல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எல்லா டைமும் 24 ஹவர்ஸ் அவைலபிளா இருக்கு. இது எதனால இந்த மாற்றம்? அன்றைய காலகட்டத்தில் மின்சார வசதிகள் ரொம்ப குறைவாக இருந்தது. அந்த மின்சார வசதிகள் ரொம்ப குறைவாக இருந்ததுனால 6 மணிக்கு மேலே படிக்கக்கூடிய எழுத்து பிழைகள் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அந்த எழுத்து பிழையினால நம்ம சொல்லக்கூடிய வாக்குப்பளிதம் என்பது தவறிடுங்கிறதுக்காக தான் காலையில் 7 மணியிலேருந்து இரவு ஒரு 5:30 6 மணி வரைக்கும் வச்சுருந்தாங்க. இப்போ மின்சக்திங்கிறது ரொம்ப நல்ல ஒரு டெக்னாலஜி வந்துடுச்சு. அதனால் இப்போ வந்து முழு நேரமும் பார்க்குறது. ரெண்டாவது, இப்போ முன்னாடி அண்டைய நாட்டிலேருந்து நிறைய பார்க்க வரதில்லை. இப்போ அண்டைய நாட்டிலேருந்து நிறைய இணையதளத்தில் வரதுனால இப்போ முழு நேரமும் பார்க்கறதுக்கு உண்டான வழிகளை ஏற்படுத்தி வச்சுருக்கோம். இப்போ உங்களுடைய நாடி நிலையம்ங்கிறது ஒரு பாரம்பரியமான நாடி நிலையம் நீங்க வச்சு நடத்திட்டு இருக்கீங்க. எனக்கு உங்களை நல்லா தெரியும். கண்டிப்பா. சிவமுருகன்கிறவர் நாடி நிலையம் ப்ராப்பரா வச்சிருக்காருன்னு. கண்டிப்பா. இப்போ உங்களை மாதிரி நாடி நிலையம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போலியான நாடி நிலையம்லாம் வச்சிருக்காங்க. இதுல என்ன டைப் ஆஃப் ஃப்ராடுலாம் நடக்குது, இதுல யார் யாரெல்லாம் போலி யார் யாரெல்லாம் அசல்னு இப்போ பார்க்குற நேயர்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ ஒரு குருகுலத்திலேருந்து படித்து வரவங்க முழுமைப்படுத்தி அதை ஒழுங்காக வந்து படித்து செய்கிறவங்க இருக்காங்க. அதுலேயே சும்மா அடிப்படையான சில விஷயங்களை மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு அது போலியான சில ஓலைகளை தயார்படுத்தி அதை தேவையில்லாத மிஸ்யூஸ் பண்ணி சில பேர் பண்ணுறாங்க. அது பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய பேருக்கு சில விஷயங்கள் நடக்காமல் போகிறதும் இருக்குது. நிறைய விஷயங்களில் வந்து பரிகாரம் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பரிகாரம் செய்து கொடுக்கறதுக்கு உண்டான விஷயங்களுக்கு உண்டான பணம் வாங்குவது, இப்படி போல் சில தவறுகள்லாம் பண்ணுறாங்க. அது வந்து நாடி போய் இவங்க யாரை தேடி கரெக்டான ஒரு நபரை பார்க்குறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து முழுக்க முழுக்க ஒரிஜினலான இடத்துல வந்து பார்த்து யாருமே பயன் இல்லாமல் போனது இல்லை. சரிங்களா? இதில் வந்து ஒரு பொருள் இன்னைக்கு ஒரிஜினலாக வரும்பொழுது அந்த பொருளுக்கு இணையாக டூப்ளிகேட் இன்னமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அது எல்லா துறையிலையுமே இருக்குது. அதே போல் இந்த துறையிலையும் இருக்குது, இல்லைன்னா சொல்ல வரல. அதை வந்து நம்ம தான் சரியான ஒரு தேடலில் போய் நம்ம தான் அது தெளிவடைஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப நன்றி சிவமுருகன் சார். நிறைய நாடி சம்பந்தமாக பல தெளிவுகள், பல விளக்கங்கள். இன்னைக்கு புதுசாக அந்த நாடியை பற்றி பார்க்குறவங்க கூட நாடியில் இவ்வளோ இருக்கா அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. மிக்க நன்றி, மிக்க நன்றி. சந்தானா டாக்ஸ்க்கு வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப